நாளென் செய்யும் வினிதானென் செய்யும் என்னை நாடி வந்த கோளென் செய்யும் கொடுங்கூற்றென் செய்யும் குமரேசர் இரு தாளும் சிலம்பும் சதங்கையும் தண்டையும் சண்முகம் தோளும் கடம்பும் எனக்கு முன்னே வந்து தோன்றினே. உலகமெங்கும் வாழ்ந்து கொண்டிருக்கும் ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு சைதை ராஜாவின் அன்பான வணக்கங்கள். நாம் இப்பொழுது வாக்கிய பஞ்சாங்க அடிப்படையில் வார ராசி பலன்களை சொல்ல இருக்கிறோம். செப்டம்பர் 12 முதல் 18 வரைக்கும் உள்ளடக்கிய நாட்களுக்கு கிரகங்கள் எப்பேற்பட்ட பலனை வழங்கப் போகிறது என்பதை ஒவ்வொரு ராசியாக பார்க்கலாம் வாங்க. இப்பொழுது நாம் தனுசு ராசியை பார்க்க போகிறோம். தனுசு ராசி அதிபதி குரு பகவான் இன்னொரு ராசியான மீனத்தில் அவர் ஆட்சி பீடத்தில் அமர்ந்திருக்கிறார். ராசிநாதன் 4ஆம் இடத்தில் இருந்தால் நல்லவன் நல்ல இடத்துல போய் அமர்ந்திருக்கிறார். அப்போது உங்களுக்கு சமூகத்தில் பேரு புகழ் அந்தஸ்து உயரக்கூடிய ஒரு நிலை. 2ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய 2ஆம் இடத்தில் சனி பகவான் ஆட்சி பீடத்தில் இருப்பது நல்ல பண வருவாய், பொருள் வருவாய், குடும்பத்தில் அமைதி, நிம்மதி, சந்தோஷம், குதூகலம் ஏற்படுத்தக்கூடிய ஒரு நிலை. 4ஆம் இடத்தில் குரு இருப்பது கல்வி பயிலும் மாணவ மாணவியர்கள் நல்லா படிப்பாங்க. வீடு இல்லாதவங்க வீடு வாங்கக்கூடிய ஒரு சூழல் அமையும். உட்காந்து பேசி நல்ல முடிவாக எடுப்பீங்க. வீடு கட்டுறீங்களோ, வீடு வாங்குறீங்களோ, இல்லை ஃப்ளாட் வாங்குறீங்களோ, உங்களுடைய என்ன அபிலாஷைகள் இருக்கிறதோ அந்த அபிலாஷைகள் நிறைவேறக்கூடிய ஒரு நிலை. சுகஸ்தானம் திருப்திகரமாக இருக்குது. 4ஆம் இடத்தில் குரு இருப்பது சிறப்பு. தாய் வழி சொந்தங்கள் உங்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஒரு நிலை. 5இல் ராகு இருக்கிறார். பிள்ளைகள் நல்லா படிப்பாங்க. ஆனால் பிள்ளைகளுக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரலாம், அல்லது அவங்களுக்கு தேக ஆரோக்கியம் பாதிக்கப்படலாம். பூர்வீக சொத்தில் ஏதாவது பிரச்சனைகள் வரலாம். அதனால் குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. மற்றபடி குறை ஒன்றும் இல்லை அப்படின்னு சொல்லணும். 7ஆம் இடத்து அதிபதி புதன் 9ஆம் இடத்தில் இருக்கிறார். வாழ்க்கை துணை அல்லது மனைவியால் யோக பாக்கியங்கள், அவங்களால பணவரவு பொருள் வரவு கிடைக்கக்கூடிய, சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு உன்னதமான ஒரு வாரமாக இது அமைகிறது. நட்பு வட்டாரங்கள் நல்லதே செய்யும். தொழில் கூட்டாளிகள் கூட இப்பொழுது ஆதரவாக இயங்கக்கூடிய ஒரு காலகட்டம். 8ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய இடத்தை குரு பகவான் பார்க்கிறார். வரா கடன்கள், நீண்ட நாளாக பெண்டிங்கில் இதெல்லாம் வரவே வராது இந்த அமௌண்ட்டு அப்படின்னு டெட்லைனில் இருந்ததெல்லாம் இப்போது தேடி வந்து கொடுப்பாங்க. இவங்களுக்கு அவ்வளோ ஒரு அலாதி சந்தோஷம் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. வீட்டில் வயசானவங்க யாராக இருந்தாங்கன்னா அவங்க தேக ஆரோக்கியம் சிறப்பாக இருக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மொத்தத்தில் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சிறப்பான ஒரு எந்த ஒரு அசிங்கமும் அவமானமும் ஏற்படாத ஒரு வாரமாக இது அமைகிறது. 9ஆம் இடத்து அதிபதி ஆட்சி பீடத்தில் இருக்கிறார். தந்தையால் அனுகூலம், அரசாங்கத்தால் ஆதாயம், அரசியல்வாதிகளுக்கு ஒரு சந்தோஷத்தை, ஒரு திருப்பு முனையை, மேலிடத்தில் செல்வாக்கினை பெறக்கூடிய உன்னதமான ஒரு வாரமாக அமைகிறது. மொத்தத்தில் உங்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அன்பர்கள் நம்பி கடன் வாங்கி தொழிலில் போட்டால் தொழில் நல்ல அபிவிருத்தி ஆகும். 10ஆம் இடத்தை குரு பார்க்கிறார். பட்டங்கள் பதவிகள் தேடி வரக்கூடிய ஒரு காலகட்டம். டிரான்ஸ்ஃபர் எதிர்பார்க்குறவங்களுக்கு டிரான்ஸ்ஃபர், ப்ரமோஷனுக்காக காத்திருப்பவர்களுக்கு ப்ரமோஷன் கிடைக்கும். என்னென்ன சலுகைகள் கிடைக்கணுமோ அத்தனையும் கிடைச்சி சந்தோஷமாக வேலை பார்ப்பீங்க. தனியார் துறையாகட்டும், அரசு துறையாகட்டும். சொந்த தொழில் பண்ணுறவங்களும் கடனை உடனே வாங்கி தொழிலில் போட்டு தொழிலில் நல்ல அபிவிருத்தி பண்ணி நல்ல லாபத்தை ஈட்டுவீர்கள். பத்திரிகை துறை, எழுத்துத்துறை, எழுத்தாளர்கள், கவிஞர்கள், ஆடிட்டர்கள், வங்கி பணியாளர்கள், வழக்கறிஞர்கள், ஆசிரியர்கள், பேராசிரியர்கள், இலக்கியவாதிகள், சொற்பொழிவாளர்கள், புதனுடைய ஆதிக்கம் நிறைந்த அன்பர்கள் அத்துணை பேருக்கும் இந்த வாரம் ஒரு அற்புதமான ஒரு வாரம். ரொம்ப சிறப்பாக வேலை பார்க்குறீங்கன்னு உங்களுக்கு ஒரு ரெகக்னேஷன் கிடைக்கும்.
மதிப்பு மரியாதை கூடும் உங்கள் பேரில். மற்றபடி 11ஆம் இடத்தில் கேது இருக்கிறார். மூத்த சகோதரத்துக்கும் உங்களுக்கும் கருத்து வேறுபாடு வரும். மற்றபடி பொருளாதாரத்தில் கேது பகவான் கூட அளப்பரிய பலனை தர இருக்கிறார். 12ஐ குரு பகவான் பார்க்கிறார். அயன சயன போகம் திருப்திகரமாக இருக்கிறது. செலவினங்கள் ஏற்பட்டாலும் உங்களுக்கு பாருங்கள், செவ்வாயும் பார்க்குறார். அசையா சொத்துக்கள் வாங்குறீங்க, அதை வீடு கட்டுறீங்க, வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணுறீங்க, இப்படி ஏதாவது ஒரு நிலையை எடுத்துக்கொண்டாலும் கூட அது சுப செலவுகள் தான் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு நிலை. மொத்தத்தில் பார்க்கும் பொழுது இந்த தனுசு ராசிக்கு இந்த வாரம் படு அமக்கலமான ஒரு வாரம். பாருங்கள், ராசிநாதன் 4ஆம் இடத்துல சூப்பராக இருக்கார். 2ஆம் இடத்துல சனி பகவான் குடும்பத்தில் அமைதி தன வருவாய் கிடைக்கக்கூடிய ஒரு நிலை. 7ஆம் இடத்து அதிபதி 9ல் இருக்கிறார். 9க்குடையவன் 9ல் இருக்கிறார். 10க்குடையவன் 9ல் இருக்கார். யோக பாக்கியங்கள் நிறைந்த, அதாவது வேலை விஷயங்களில் நீங்கள் சாதாரணமாக ஒரு மெனக்கடணும்னு அவசியம் இல்லை, அதிகமாக லெபோரியஸ் போடணும்னு அவசியம் இல்லை, சும்மா போயிட்டு வந்தாலே போதும். வேலை பலு எதுவும் இருக்காது. யோக பாக்கியங்கள் கிடைக்கக்கூடிய ஒரு வாரமாக இந்த தனுசு ராசி அன்பர்களுக்கு ஒரு பொற்காலமாக இந்த வாரம் திருப்திகரமாக இருக்கும். நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா முருகப்பெருமானை வணங்குங்கள், துர்க்கையை வழிபாடு செய்யுங்கள். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.